ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை ஸ்டார்லைட் டாரோட். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா யுவர் பர்சன் சேனல் லவ் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க அதுவுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஹேண்ட் ரிட்டன் சேனல் லவ் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். Okay, beautiful. I want to hold your hand. உங்கள் பர்சனுக்கு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணணும் அண்ட் திங்ஸை வந்து சால்வ் பண்ணணும். நம்ம ரிலேஷன்ஷிப்பை அகெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க சைட்லேருந்து நமக்கு தெரியுது. அந்த ஒரு தாட் வந்து தெரியுது. கிவ் மீ ஸ்பேஸ். கிவ் மீ ஸ்பேஸ் மீன்ஸ் நீங்கள் ஏதோ டார்ச்சர் பண்ணுறீங்களா அவங்கள கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி ஆர் சம்திங். அவங்க வந்து சில ஸ்பேஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஸ்பேஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அண்ட் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அவங்க சரி பண்ணணும், ஹேண்டில் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணும். எனக்கு திங்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் பர்சன். ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப், சில ப்ராப்ளம்ஸ் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு பிரேக் வேணும், ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ கைஸ். ஓகே, லைம். மேபி லைம் ஜூஸ், லைம் சோடா மேபி உங்கள் பர்சனுக்கு பிடிக்கலாம். அண்ட் அஃபர்மேஷன். உங்கள் பர்சன் ஏதோ அஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லவ் அஃபர்மேஷன் ஆர் செல்ஃப் லவ் அஃபர்மேஷன் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதோ அஃபர்மேஷன் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அஃபர்மேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சி. ஐம் வாட்சிங் யூ. ஐம் வாட்சிங் யூ. நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறீங்க சம்திங், அவங்க வந்து அது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் போயிட்டுருக்கு அது எல்லாமே அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அவங்க என்னை பற்றி நினைக்க கூட மாட்டுறாங்க, என் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, என் லைஃப் எப்படி இருக்குது, என்னை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டுறாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் அப்படி கிடையாது. சீக்ரெட்டாக உங்கள் பர்சன் வந்து அது எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, சேம் திங்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் சில சேம் ட்ரெஸ் வச்சுருக்கலாம், சேம் ரிங், சேம் ஃபோன் பேக்கேஜ், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சேமாக வச்சுருக்கலாம். கோல்ஸ் மாதிரி ஏதாச்சும் கோல்ஸ், கப்பிள் கோல்ஸ். ஸோ அது பார்க்க முடியுது. அண்ட் ஓகே, ஐ ஃபீல் ஜெலஸ். நீங்கள் அவங்கள ஜெலஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். பெஸ்டீஸ் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கலாம் நீங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்க மாதிரி, ஒரு பாய் ஃப்ரெண்ட், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்காங்க, பாய் பெஸ்டீஸ் எதாவது இருக்காங்க, கேர்ள் பெஸ்டீஸ் எதாவது இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க அதை பார்த்து அந்த ஜெல்லஸ் ஆகியிருக்கலாம், சீக்ரெட் ஜெல்லஸ். அந்த ஜெல்லஸ் வந்து அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜெல்லஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது உங்கள் பர்சனுக்கு. ஸ்டில் அந்த ஜெல்லஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பொசசிவ் பார்ட்னராக இருந்திருப்பாங்க உங்கள் பர்சன், உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில். ஸோ ஸ்டில் அந்த அப்சஸ்ட் வந்து தெரியுது, பட் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஐம் பிளானிங் ஃபார் யூ. சம்திங் ஏதோ பிளானிங் வந்து தெரியுது அவங்க சைடில் வந்து. ரிலேஷன்ஷிப் பிளானிங், கமிட்மெண்ட்ஸ் பிளானிங், ஃப்யூச்சர் பிளானிங் ஆர் மேரேஜ் பிளானிங், ஃபாரின் சம்திங், ரீயூனியன் பிளானிங், ஏதோ ஒரு பிளானிங் வந்து அவங்க சைடில் வந்து தெரியுது. பர்த்டே, ஆனிவர்சரி, ஏதோ ஒரு பிளானிங்ஸ் எதாவது வச்சுருக்கலாம் அவங்க சைடில் வந்து. ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆர் உங்களுக்கு கூட ஏதாவது பிளான்ஸ் வந்து இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. ஏதோ பிளானிங் தெரியுது, சம்திங் பிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஓகே கைஸ், பியூட்டிஃபுல். ஐ லவ் யூ. ஸ்டில் அந்த லவ் இருக்குது. அவங்க ஷோ பண்ணல, நான் சொல்லியிருந்தேன். அதே ஃபீல் தான் எனக்கு அதிகமாக ஆகுது. ஹைட் பண்ணியிருக்காங்க. ஃபீலிங் லோன்லி. ஸோ அவங்களுமே வந்து லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு அந்த மாதிரி.
பட் அப்படி இல்லை, அவங்களுமே லோன்லியாக தான் இருக்காங்க. See guys, கொஷின் வந்திருக்கு உங்கள் பர்சன் கிட்ட இருந்து. யார் மை சோல்மேட்? மேபி அவங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், நான் சோல்மேட் கூட தான் டீல் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கார்மிக் பர்சனா அந்த மாதிரி. ஆர் உங்களுக்கு கூட இந்த டவுட் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டுக் யூ வெரி ஈஸி. உங்கள் பர்சன் வந்து உங்கள் வேர்த் தெரியாமல் உங்களை விட்டு போயிருக்கலாம். இப்போது அவங்களுக்கு வந்து உங்கள் வேர்த் வந்து புரிய வருது. ஸோ ஈஸியாக வந்து இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில், உங்களை புரிஞ்சிக்காமல், உங்கள் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிக்காமல். இப்போது அவங்க வந்து சீரியஸ்னஸ்க்கு வராங்க. நெக்ஸ்ட், சி ஐ எம் அப்சஸ்ட். உங்கள் மேலே அப்சஸ்டாக இருக்காங்க. நீங்களுமே அவங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கலாம். அப்சஸ்ட் லவ் பார்க்க முடியுது. ஓகே, ஐ ஹேட் யுவர் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் எதாவது லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறப்போ நீங்கள் எதாவது ஆர்கியூ வந்து பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபைட்ஸ் வந்து நடந்திருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்டில் அவங்க வந்து ஹேட் பண்ணுறாங்க. ஆர் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதே, ஃபைட் பண்ணுறதே அவங்க வந்து ஹேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஃபைட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஸ்டில் அந்த ஒரு சேனல்டு மெசேஜ் தான் பார்க்க முடியுது. ஸோ மேபி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் கொஷின், டு யூ ஸ்டில் லவ் மீ? நீ என்ன ஸ்டில் லவ் பண்ணிகிட்ருக்கியா? அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு உங்கள் பர்சன் சைட்லேருந்து. மேபி அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், ஒரு லாங் கேப் ஆகிடுச்சு, அவள் வந்து என்னை மறந்துருப்பா, அந்த மாதிரி சம்திங். இது எந்த ஜெண்டர் பேஸ்டுமே கிடையாது. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஐ வாஸ் ரூட் பட் ஐ லவ் யூ. உங்ககிட்ட ரூடாக நடந்திருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசியிருப்பாங்க, ரூடாக இருந்திருப்பாங்க. பட் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது. நிறைய கோவம் வந்து உங்கள் மேலே வந்து காமிச்சிருப்பாங்க, ஆங்கர். பட் ஐ லவ் யூ. லெட்ஸ் see. ஓகே, ஈட் வெல். ஸோ நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது. ஈட் வெல். உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் சாப்பிடாம தூங்காமல் இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் மீ. ஏதோ ஒரு கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்கலாம், சம்திங். நீங்கள் எதா கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம். மேபி கமிட்மெண்ட்ஸ், மேரேஜ், அன்பிளாக், ரீயூனியன் எதா நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ அவங்க அதை ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்திருப்பாங்க. ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தெரியுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புமே பார்க்க முடியுது. ஆன்சர் மேபி அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், அது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுவுமே பார்க்க முடியுது. லெட்ஸ் see another one. ஓகே, you are so special to me. பியூட்டிஃபுல் மெசேஜ் guys. அந்த ஒரு ஸ்பெஷல் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்களும் உங்களை ஸ்பெஷலாக பார்த்துருக்காங்க. ஓகே, ஐ வாஸ் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட். மேபி ஏதோ சடன் ட்ராமாஸ் ஏதோ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சன் அவங்க லைஃப்பில். ஏதோ கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்குமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. மூவிங் அனதர் பிளேஸ் வந்து ஏதாவது ஜாப் ஏதாவது குயிட் பண்ணி வேறு ஒரு ஜாப் வந்து பண்ணலாம். மேபி நியூ ஹவுஸ், சேஞ்சிங் நியூ அட்ரஸ், அந்த மாதிரி ஏதோ மூவிங் ஃபாரின் அந்த மாதிரி ஏதோ பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதோ மூமெண்ட் தெரியுது, நியூ திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், you're my forever love. பியூட்டிஃபுல். you're my forever love. unconditional love. gift. ஐ திங்க் நம்ம பிளானிங் பார்த்தோம்ல, இதை பர்த்டே ஆனிவர்சரி எதாவது உங்களுக்கு வரலாம், ஏதாவது கிஃப்ட் எதாவது அவங்க பிளான் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் எதை பிளான் பண்ணலாம். கிஃப்ட் பார்க்க முடியுது, டைனி கிஃப்ட் பார்க்க முடியுது, குட்டி ஸ்மால் கிஃப்ட். உங்கள் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் 8/7/3/18/9/1/2/19/22/25. நீங்களாக கூட இருக்கலாம்.
ஃபர்கிவ் மீ. நீங்கள் அவங்க மேலே கோவமாக இருக்கலாம். உங்கள் பர்சனோட ஏஜ் ஆர் yours 37, 22, 24, 25, 28, 31, 33, 26. Next one. Okay, you create problem. மேபி நீங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்க போய் ஒரு ஆர்கியூ பண்ணி அதிலிருந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ அவங்க தான் நினைக்கிறாங்க, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுக்கு நீ ஒரு ரீசனாக இருக்க, அந்த மாதிரி யூ கிரியேட் ப்ராப்ளம். மேபி நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் உங்கள் சைட்லேருந்து. மேபி நீங்கள் ஏதாவது கேட்க போயிருப்பீங்க, அது ப்ராப்ளமாக மாறி இருக்கும். எஸ், ஐ நீட் ரீயூனியன். உங்கள் பர்சனுக்குமே அந்த ஒரு ரீயூனியன் தேவை தான் படுது. ஸோ அவங்களுக்குமே சேம் ஃபீலிங்ஸ். நைட் டைம்ஸ், அந்த நைட் டைம் மிஸ்ஸிங்ஸ் பார்க்க முடியுது. மேபி நைட் டைம் கால், டெக்ஸ்ட். ஸோ நைட் டைம் அவங்க ஓல்டு மெசேஜஸ், ஓல்டு பிக்சர்ஸ் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களோட சேட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது நைட் டைம்ஸ். மேபி நீங்கள் கூட நைட் டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க உங்கள் பார்ட்னரை. ஓகே, ஹைப்ரோஸ். உங்கள் பர்சனோட ஹைப்ரோஸ் ரொம்ப திக்காக இருக்கலாம். திக் ஹைப்ரோஸ். அவங்களோட ஹைப்ரோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஐ வாஸ் ஹைடிங் மை லவ். நான் இப்போ தான் சொன்னேன், அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க லவ்வை. ஸோ சேம் அதே எனர்ஜிஸ் பார்க்க முடியுது. அவங்களோட லவ்வே ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பாஸ்ட்டில் கூட அவங்க ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸ்டில் அதே எனர்ஜிஸ். ஐ நோ யூ வாண்ட் டு டாக் வித் மீ. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க, அவங்கக்கிட்ட பேசணுன்னு எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஐ நோ யூ வாண்ட் டு டாக் வித் மீ. நீ என்கிட்ட பேசணுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. பட் நான் சில சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் கைஸ், மே மந்த் மெசேஜ் அண்ட் கால். மேபி மே மந்தில் எதாவது மெசேஜ் அண்ட் கால்ஸ் வரலாம் உங்கள் பர்சன் சைட்லேருந்து. பிளானிங் பார்த்தோல்ல, அதே அகெயின் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம், ஆர் மேல பேசலாம் அந்த மாதிரி. நீங்கள் கூட எதாவது பண்ணியிருக்கலாம். மே சம்திங், மிராக்கிள் மே மந்த். ரிக்ரெட். உங்கள் பர்சன் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு. See guys, July, October, November, December, birth month, your person and yours. See guys, again surprise call and messages. Surprise, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம். மேபி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி. பர்த்டேக்கு எதாவது சர்ப்ரைஸ் எதாவது பண்ணலாமா? ஆனிவர்சரி, பர்த்டே, ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது இந்த சர்ப்ரைஸ் கால், பிளானிங்லாம் பார்க்குறப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. See guys, I'm coming your way. I'm coming your way. ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம், அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, நான் சொல்கிறத எப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போது உங்களோட வேலை அவங்க வர மாதிரி தான் இருக்குது. ஐம் கம்மிங் யோர் வே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுமே திங்க் பண்ணியிருக்கலாம், நம்ம ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கோம் நம்ம பார்ட்னரை. ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியுது. சீயிங் ஓல்ட் சேட்ஸ் நீங்களுமே பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ சேம். வெயிட் ஃபார் மீ, நீ எனக்காக வெயிட் பண்ணு, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. மூவ் ஆன் பண்ணாத, வெயிட் பண்ணு, அந்த மாதிரி ஒரு மெசேஜஸ். ஐம் ஃபீலிங் யோர் எனர்ஜி. ஸோ நீங்கள் லோவாக இருக்கப்போ, ஹாப்பியாக இருக்கப்போ அந்த எனர்ஜிஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் லோவாக இருக்கீங்கன்னா அவங்க ஓ என்னோட பர்சன் லோவாக இருக்காங்க, ஸோ அவங்களுமே அந்த ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. டைங் டு கால் யூ. உங்கள் பர்சனுமே நினைக்கிறாங்க உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட வரணும், அந்த மாதிரி. அண்ட் மீட் மை ஃபேமிலி. மேபி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேமிலியை மீட் பண்ண ரொம்ப பயந்துட்டு இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம், ஸ்கேர்டாக இருக்கலாம். ஸோ எஸ், அவங்களும் அதான் ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அவங்க வீட்டில் உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா
அது நெகட்டிவாக போயிருக்குன்னா அகெயின் வந்து பாசிட்டிவாக அவங்க சேஞ்ச் பண்ணலாம் உங்கள் பர்சன். மேபி அவங்க சொல்லலாம், ஓகே நீ என் ஃபேமிலியை மீட் பண்ணனா இன்ட்ரோ பண்ணுறேன் உன்னை, அந்த மாதிரி கூட சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டைமிங், மேபி டிவைன் டைமிங், சம்திங் ஏதோ ஒரு டைம் தெரியுது. மேபி பேட் டைம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள் 2 பேருமே, அதுவும் பார்க்க முடியுது. See guys, again I have some family issues. ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம், ஏதோ இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க முடியுது உங்கள் பர்சன் சைடில் இருந்து. See guys, one day I will be back to you. Yes. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் மாதிரி தான் இருக்குது. ஸோ நமக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் எவ்வளோ ஃபைட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒன் டே ஐ வில் பி பேக் டு யூ. பியூட்டிஃபுல் மெசேஜ். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இருப்பேன், உங்க கூட இருப்பேன் இந்த மாதிரி, அண்ட் உங்ககிட்ட வந்துடுவேன். See guys, why did you say such a hurtful words? Why did you say such a hurtful words? ஸோ இந்த பர்சன் ஒரு கொஷின்ஸ் மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நீ ஏன் வந்து என்னை அந்த மாதிரி பேசின, என்னை வந்து ஏன் வந்து ஒரு மாதிரி சீப்பாக பேசின, சாரி இந்த மாதிரி ஒரு வேர்ட் எக்ஸாக்ட் வேர்டாக தான் இருக்கும், சீப். I'm saying that. Miss your voice. Maybe ரொம்ப நாள் வந்து ஃபோன் கால்ஸே பேசாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். I will realize your worth. உங்கள் வேர்த், உங்கள் வேல்யூ வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏதோ விஷயம் வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. I'm saying that. See guys, baby, மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை பேபின்னு கூப்பிடலாம், பேபியை சேவ் பண்ணியிருக்கலாம், நிக்நேம் பேபி. Sing baby, babe, bae, something. I'm unhappy. உங்கள் பர்சனுமே அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஐம் அன்ஹாப்பி, மிஸ்ஸிங் யோர் ஃபுட். மேபி நீங்கள் வந்து சேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லன்ச் ஆர் டின்னர் நீங்கள் அவங்களுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், அதை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு உங்கள் ஃபுட் நீங்கள் குக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபுட் வந்து மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மேரிடாக இருக்கீங்கன்னா, செப்பரேஷனில் இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபை விட்டு, ஸோ உங்களோட ஃபுட் வந்து அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மிஸ்ஸிங் யோர் ஃபுட், சம்திங் ஃபுட். ஒரு ஹோம் பேக்கராக நீங்கள் இருக்கலாம், ஸோ அது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன், ஐம் சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். நிறைய சாரிஸ் பார்க்க முடியுது. அப்பாலஜைஸ் பண்ணலாம், சாரி கேட்கலாம், சம்திங் சாரி சார்ட் அவுட் ஆகலாம். ரிலேஷன்ஷிப், மெமரிஸ், குட் மெமரிஸ் ஈச் அதர், மிஸ்ஸிங் ஈச் அதர். சம் ப்ராப்ளம்ஸ், ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது உங்கள் பர்சன் சைடில் இருந்து. ப்ராப்ளம்ஸ். லிசன் டு யுவர் ஹார்ட், listen to your heart. Intuition. Angel sent you sign. Angel sent you signs. Maybe angels ஏதாவது உங்களுக்கு சைன்ஸ் ஏதாவது காட்டுறாங்களா, அதை என்னென்னு பாருங்கள். ஏதோ சைன்ஸ் உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் அதை பார்க்காம இருக்கலாம், பட் வாட்ச் பண்ணுங்க ஆஃப்டர் திஸ் வீடியோ. டோன்ட் கோ. ஸோ அவங்களுக்குமே உங்களை வந்து பிரிஞ்சு இருக்கணும், உங்களை விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் தான் பார்க்க முடியுது. அண்ட் ஐம் நாட் ஹீல். உங்கள் பர்சன் இன்னும் ஹீல் பண்ணல, அண்ட் நீங்களும் ஹீல் பண்ணல உங்கள் செல்ஃபை. ஸோ ஹீல் யுவர் செல்ஃப். ஒன்ஸ் யுவர் பர்சன் ஹீல்டு, தேர் வில் பேக் டு யூ. என்னால் அது பார்க்க முடியுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, அந்த மாதிரி ஒரு மெசேஜுமே பார்க்க முடியுது. ப்ளீஸ், அதுவும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏதோ விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களா உங்கள் பர்சனை, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மெசேஜ். See guys, my love only for you. Beautiful. Are you okay? Again question, are you okay? நீ எப்படி இருக்க, ஓகேவா இருக்கியா, அந்த மாதிரி பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல் மெசேஜ். அண்ட் இப்போ குட்டியாக வந்து டேரோவில் பார்க்கலாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஸோ அதுலேயும் பார்த்தோம். See guys, world, you're my world. மேபி நீங்கள் வேர்ல்டுன்னு அவங்கள சேவ் பண்ணியிருக்கலாம். you're my world, you're my love, you're my everything, something. Flip card. The Emperor. Stubborn energies. ஸோ நிறைய இருக்குது மனசுக்குள்ளே உங்கள் பார்ட்னருக்கு பேசணுன்னு, பட் அந்த ஸ்டபோன், அந்த ஈகோ வந்து தடுக்குது. நிறைய இருக்குது அவங்களுக்கு. See guys, the star, the universe card. ஸோ நீங்கள் வந்து ஹீல் பண்ணணுன்னு அந்த மெசேஜ் வந்திருக்கு. ப்ளீஸ் ஹீல் யுவர் செல்ஃப்.
ஸோ ஒன்று மாதிரி நானும் சேடாக தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பார்க்க முடியுது உங்கள் பார்ட்னர்கிட்ட. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். பாய்.